மாநில ஆளுநர்கள் சிலரின் பதவிக்காலம் விரைவில் முடிவதைத் தொடர்ந்து புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். இதுகுறித்து மத்திய அரசு தீவிர பரிசீலனை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் சலீமிடம் கேட்போம். மாநிலங்கள்ல ஏற்கனவே ஆளுநர்கள் இல்லாம இருக்காங்க. சில மாநிலத்துக்கு ஆளுநருடைய பதவி காலம் முடிய போகுது. ஆக மொத்தம் 7 கவர்னர்கள் புதிதாக நியமிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம சில கவர்னரை அதாவது டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. உதாரணத்துக்கு இப்ப நம்ம தமிழகம் எடுத்துக்கொண்டால் திரு ரோசையா அவர்கள் தமிழகத்தில் கவர்னராக 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதவியேற்றுக் கொண்டார். ஒரு கவர்னருடைய பதவி காலம் என்பது முதலமைச்சருக்கு எப்படி 5 வருடமோ பிரதமருக்கு எப்படி 5 வருடமோ அதே போல கவர்னருக்கும் 5 வருடம், ஆளுநருக்கு 5 வருஷம் தான் பதவி காலம். அதன்படி திரு ரோசையா அவர்களுடைய பதவி காலம் அதாவது தமிழக கவர்னருடைய பதவி காலம் வருகின்ற ஆகஸ்ட் மாதத்துடன் முடிவடைகிறது. மத்திய அரசு இப்பவே பரிசீலனை பண்றாங்க. கவர்னரை யார் நியமிப்பாங்க அப்படின்னா, கவர்னர் என்பவர் ஜனாதிபதியினுடைய பிரதிநிதி, ஜனாதிபதி தான் நியமிப்பார். ஆனால் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அவங்க கொடுக்கிற பரிந்துரையின் படிதான் ஜனாதிபதி நியமிப்பது வழக்கம். அதன்படி இப்பொழுது பாஜக ஆட்சியில் இருப்பதால் திரு நரேந்திர மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், அருண் ஜேட்லி இவங்கெல்லாம் ஏற்கனவே இது குறித்து ஆலோசனை செய்ததாக தகவல் வெளியானது. இன்னும் பைனலைஸ் பண்ணல, இறுதி பண்ணல. ஜூன் முதல் வாரத்தில் இறுதியான பெயர் பட்டியல் வெளிவரலாம் என தெரிகிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் இப்ப ஏற்கனவே பஞ்சாப்க்கு ஆளுநர் கிடையாது, ஹரியானா ஆளுநர் தான் பஞ்சாபையும் சேர்த்து கவனித்து வருகிறார். மத்திய பிரதேஷ் ஆளுநருடைய பதவிக்காலம் முடிய பொழுது. அதே போல ராஜஸ்தான் கவர்னர் டிரான்ஸ்பர் பண்ணுவார், அதாவது டிரான்ஸ்பர் ஆகலாம் என பேசப்படுகிறது. உத்தராகண்ட் கவர்னரும் டிரான்ஸ்பர் ஆகலாம் என பேசப்படுகிறது. ஆக மொத்தம் 7 பணியிட நியமனங்கள் மத்திய அரசு கூடிய விரைவில் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப ஏற்கனவே என்ன பேச்சிருந்தது அப்படின்னா, குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்திபென் பட்டேலை இடமாற்றம் செய்து பஞ்சாபுக்கு ஆளுநராக நியமிப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. உடனே ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லி முதலமைச்சர், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பஞ்சாப்ல இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் வரப்போது, ஆம் ஆத்மிக்கு வாக்காளர் பட்டியல் அதிகரிக்குது, எப்படி ஆம் ஆத்மி ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு குஜராத் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்திபென் பட்டேலை பஞ்சாபுக்கு கவர்னராக முன்கூட்டியே நியமிக்கிறது பாஜக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதே போல டெல்லியில் முன்னாள் போலீஸ் கமிஷனர் பஸ்ஸி அவர்களுக்கும் கவர்னர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இதே போல முன்னாடி அரசு வழக்கறிஞராக இருந்த ஒருவருக்கும் கவர்னர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கட்சியும் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, முன்னாள் போலீஸ் கமிஷனர், முன்னாள் அரசு வழக்கறிஞர் அல்லது முன்னாள் நீதிபதி இப்படிப்பட்டவங்களுக்கு கவர்னர் பதவி கொடுத்தா ஆட்சியில் இருக்கும் பொழுது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எப்படியே நாம ரிட்டையர் ஆயிட்டா ஒரு கட்சிக்கு சாதகமா செயல்பட்டா அவங்க நம்மள கவர்னர் ஆக்கிடுவாங்க என்ற ஒரு அடிப்படையில் தான் வேலை செய்வார்கள், நியாயம் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஆம் ஆத்மியும் காங்கிரசும் முன்வைத்து முன்னாள் போலீஸ் கமிஷனர்களையோ முன்னாள் நீதிபதிகளையோ கவர்னராக நியமிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி வராங்க.